வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹரிஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் வீரலேட்டர் தான் விளையாட போகிறோம். ஏன் வீடியோ போல நான் அப்புறமா சொல்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம். லிஃப்ட்டுக்குள்ளே போயாச்சு. இந்த கேமில் என்னன்னு தெரில, கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஆள்னு ஒருத்தர் இருக்கான். ஆல் 3 3 4 7 வந்துட்டாங்க. என்னடா வந்தோடனே போட்டு சொல்லிட்டேங்க. வந்தோடனே இங்கே லிஃப்ட்டுக்குள்ளே குதிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இல்லாமல். செம்ம அக்ரெசிவ் இவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, மூன்லைட் 152. ஓடுற இந்த ப்ளூ லைட் எப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி. நம்மளை வெளியவே போட மாட்டாங்க. என்னங்க பண்ணுறது, இவங்க லிஃப்ட்டில் ஒரு இடத்துல போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, கிராவிட்டி காயில் ஸ்பீடு காயில் ரெண்டும் இருக்கும். இந்த கேமை நான் ஆல்ரெடி நிறைய தடவை விளாண்டுருக்கேன். அப்போ நான் இந்த தடவை சேர்த்து வச்சது 390 சம்திங் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ ஸ்பீடு காயில் வாங்க முடிச்சு இருந்த காசில். அதனால் வாங்கிட்டு சர்றன்னு ஓடிட வேண்டியதான். அப்போ கூட போட்டு தள்ளிட்டாங்க, நம்ம தப்பு இஷ்டம் எப்படியா இருந்தாலும். ஒரு கிராவிட்டி காயிலையும் வாங்கிக்கோ, நம்மளுக்கு காசு இருக்குது எப்படியா இருந்தாலும். 155 ரூபாய் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த இடத்துல இப்படி ஒளிஞ்சிக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. போன தடவை வந்தவங்கலாம் அடிச்சு போட்டு போயிடுவாங்க குதிச்சு. இப்போ அடுத்து எவன் வரப்போகிறான்னு தெரியலை. கூட இருக்கிறவன் வேறு ஒருத்தன் தான் இருக்கான். இன்னொரு பொண்ணு இருந்தால் காணோம். சோனிக்கு இங்கே பாருங்க, சோனிக்கு இவன் கேட்டை திறந்து விட்டால் மட்டும்தான் வெளியே வருவான். நிறைய பேர் இருந்தால் எவனாவது போய் திறந்து விட்டு குளறுபடி பண்ணி விட்ருவாங்க. அதனால் 2 பேரும் இங்கே இருக்கிறதுனால எதுவுமே அவனும் பண்ணல, நானும் எதுவும் பண்ணல. நான் ஓரமாக போய் நின்றுக்கிட்டேன். ஏன் வரலன்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இங்கே சைடில் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா அவன் இன்னும் திறக்க கூட இல்லை. இந்த இதுவே முடிஞ்சு போச்சு. அவன் வேஸ்ட்டுங்க, டப்பி. இந்த சோனிக்கு EXEன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு சோனிக்கு, அதாவது டெரரான சோனிக்குன்னு சொல்லலாம். இப்போ திரும்பி மூன்லைட் 152 வந்தாச்சு. இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, செம்மையாக இருக்கும். இப்போ இவன் தான் SCPங்க. இவன் ஈஸி தான். இவங்களோட ஜாலியாக ஃபன் பண்ணலாம். பாட்டும் வேணால் கமெண்ட்டுன்றேன். பாட்டும் அடுத்து வரும். கமெண்ட்லாம் கிடையாது. நான் இப்படி தான் போனேன். நிறைய தடவை கமெண்ட் பண்ணுங்கன்ற யாரும் பண்ணவே மாட்டீங்க. அதனால் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நானே பாட்டு பண்ணுறேன்டா. அது பாருங்கள் நீங்களும். ஓகே, மறக்காமல் பார்க்கணும். இப்போ இவன்கிட்ட ஸ்பீடு கையில்னா மட்டும் போதும். இவன்கிட்ட நக்கல் காமிக்கலாம். இவன் வேஸ்ட், அவ்வளோதான் வேஸ்ட்டுங்க. இவன் உள்ளே போயே அவனுக்கு மஜா பண்ணலாம். அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஓரமாக போய் நின்றுக்குவோம். அவனை வெறுப்பேற்றுறதுக்கு ஆள் இருந்தால் போதும், அவனே எந்திரிச்சு ஓடி போயிடுவான். அதனால் நம்ம உள்ளே ஓரத்தில் உட்காந்துருவோம். எப்படியும் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால் அவன்கிட்ட போய் சும்மா போய் வம்பளுத்து பார்ப்போம். கண்டுக்கவே இல்லைங்க. சரி, நம்மளும் போய் லெஃப்ட்டில் உட்காருவோன்னு உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், இது இப்போ என்னங்க இப்படி பறக்குது, இப்படி ஹைட்டெல்லாம் போகுது பார்த்தீங்களா? இதுக்கு தான் கிராவிட்டி காயில் ஜம்ப் பண்ணுறதுக்கு, ஸ்பீடு காயில் ஸ்பீடாக போகிறதுக்கு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்லாம் கத்தாதீங்க. இப்போ அடுத்த ஒரு ஃப்ளோருக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதங்கள் ஆகி போச்சு வீடியோ போட்டு. அது ஒரு பெரிய காரணம். அது ஒரு சிஸ்டமேட்டிக் எரர் ஆயிடுச்சு. சும்மா இருக்கவங்களாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், அது வேறு எதுவும் இல்லை. இந்த நாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ். ஒன்று இப்படி பார்த்துக்கலாம். அந்த நாய் எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்டன் மாதிரி ஒன்று அழுத்தம் வச்சு, அதை நம்ம அந்த எப்படி சொல்கிறது, அந்த மீம் டாக் தெரியும்ல, அந்த ஃபோட்டோவோட பிஸ்டன் வச்சு அழுத்தம். அதுக்கிட்டே நம்ம அந்த பிஸ்டனை அழுத்துகிற அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னாலே நம்ம செத்துருவோம். இருங்க, லாஸ்ட்டு மினிட்டில் டப்புன்னு மறையுதா, இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நம்ம அவ்வளோதான் செத்து போயிடுவோம்.
அதனால் வந்து அதை பார்க்காம வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதான், இது ஈஸின்னு அந்த டாகு இது, அதாவது இந்த மீம் டாகு இது வந்து லைஃப் என்ன நிறைவேற்றுன்னு அந்த மியூசிக் வந்து போடலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா யூடியூப்புக்கு காப்பிரைட் அடித்தாலும் அடிச்சிருவாங்க. நம்ம சேனல்லே 4-5 வீடியோவில் காப்பிரைட் இருக்க தான் செய்யுது. அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேட்டை திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்க ஃபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இடமே ரெட் ஆயிருங்க. ஸோ வந்து அதை ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே தான் நின்றுருந்தேன் நான். ஆனால் வந்து அது ரெட்டு கலரில் ஆன மாதிரியே எனக்குன்னு தெரியலை. சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு வழியாக ரெட்டாவில் டார்க் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு அங்கே. சரி போகலான்னு பார்த்தா இந்த அங்கே ரெட் ஆயிடுச்சா, இப்போ போவோம் ஏன்னா வருவானான்னு பார்த்தா ஒருத்தையும் மட்டும் வந்தான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போனால் முடிஞ்சே போச்சு. என்ன பண்ணுறது, இது வந்து ஒரு கவலை தான். நான் வந்து சீக்கிரமாக போகாதது என் தவறு தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன மியூசிக் அது, இதுங்க மியூசிக் ஒழுங்காக பார்க்கல. ஸோ அதுக்கு மேலே அந்த இது பிளாக் கலரில் இருக்கிறதுக்கு மேலே போனோன்னு நீங்களே நம்ம தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளாவே ஒரு பேர் வச்சுக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே இவனா திரும்பி ஓடிடலாங்க லிஃப்ட்டுக்குள்ளே. இவன் வந்து அசைஞ்சா போட்டு தள்ளிடுவான். இவன் எப்படின்னா சருன்னு வந்து போட்டு தள்ளுவான். அசைஞ்சாலே சஜக் தான், செத்துருவோம் நம்ம. வந்து அவன் வந்துடுவானு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட்டாச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஓகே தான். போச்சு, அவன் வந்துட்டாங்க. அசைகிறவனுங்கள்லாம் இனிமேல் போட்டு தள்ளிடுவான். இவங்க தான் பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தன் வந்து என்னையை கோத்து விட்றதுக்காக பிளான் போட்டாங்க. இப்போ பாருங்கள் மேலே ஏறி குதிப்பான் பாருங்கள். எல்லாம் என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே வருவானுங்க. இவன் குதிச்சிட்டானா, இப்போ இவனை போட்டு தள்ளுறன்ற பேரில் அது இவன்கிட்ட வந்து அவன் நான் செத்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது. இவன் மண்டையிலே ஏறி மிதிக்கலாம் போல் தோணுது. ஆனால் அசைஞ்சா நம்ம செத்துருவோம். அதனால் நம்ம பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருப்போம். லைட்டாக அசைஞ்சா கூட அவ்வளோதாங்க, நம்மளை ஸ்லைஸ் பண்ணிடுவான். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அதனால் இறங்கிடுவோம். வந்து இந்த சர்வர் தான் பிரச்சனையாக தெரில, ஆளுங்களே வரமாட்றாங்க. நான் ஒரு தடவை போனால் அத்தனை பேர் இந்த லிஃப்ட்டு ஃபுல்லாக குமிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. இப்போ தான் வரமாட்டேங்குது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யாருக்கும் தெரியாது. அதனால தான். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, அதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணி போய் வந்துட்டான், ஓட வேண்டியதான், ஓடு. இதை வந்து நம்ம ஹைடிங் ஸ்பாட்டு இந்த சைடில் போய் ஒழிஞ்சிக்கிட்டோன்னா வரமாட்டாங்க. என்ன இங்கே வந்து லைட்டு போட்டு இருக்கும், இங்கே என்ன இப்போ இருட்டாக இருக்குது. அதுதான் என்னன்னு தெரில, அப்டேட்டாக இல்லை இது என்னமோ சர்வர் பக்கா லேகானு எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ வந்து டப்புன்னு நம்ம உள்ளே வந்தாச்சு. நான் வந்து உள்ளே ஒழியாததுக்கு காரணம் அவன் உள்ளே வந்து குதிப்பாங்க, குதிச்சே போட்டு தள்ளிடும். அதனால தான் எனக்கு கடுப்பாயிருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து அடுத்து எவன் வரப்போகிறான், ஹீரோ பிரெயினாக தான் இருப்பான். ஏன்னா ஹீரோ பிரெயின்னா இது வரைக்கும் வரவே இல்லை. ஒன்று ஹீரோ பிரெயினாக இருக்கணும், இல்லைன்னா பென்னி வாய்ஸாக இருக்கணும். அப்படி இல்லையா ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸாக இருக்கணும். இந்த ஹீரோ பிரெயின் சொன்னேன் உடனே எல்லாம் வந்துட்டு, தம்பி நீ இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்பா நீ ஆல்ரெடி விளாட்றப்பப்பா உனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் உண்மையிலேயே அப்படி பண்ணலை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே போய் குதிக்கலான்னு பார்த்து நான் கோளார கீழே விழுந்துட்டேன். அவன் போட்டு தள்ளிட்டான் என்னைய. நாங்கள் அது வந்து இவன் வந்து இவன்ட்டு தப்பிக்கிறது ஈஸி தான், ஆனால் மாட்டினோன்னா கைமா தான். அடுத்து நம்ம எங்கே போகிறோம், ஐயோ வாய் விளாடுதுவங்க. இப்போ வந்து நம்ம வந்து திருமுகத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல, நான் என்னத்தையும் உளறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டுக்காதீங்க. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு உள்ளே போனோன்னா இந்த பால்டி சொட்டை பையன் வந்துடுவான். இங்கே எனக்கு ஒரு கோளாறு நடந்துச்சு. என்னோட கிராவிட்டி காயில் ஒர்க்கே ஆகலை. இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணுவேன் பாருங்கள், ஒர்க்கே ஆகாது. நான் வரலான்னு பார்த்துட்டு குதிக்கவே மாட்டேங்குது இது. அட போங்கடா, அவன் வந்து நீ போட்டே தெளிவான்னு நான் ஸ்பீடு காயில் போட்டு உள்ளே ஓடி போயிட்டேன். இருங்க, அதெல்லாம் நான் காமிக்கலை. அதெல்லாம் காமிக்கலைன்றேன் பாருங்கள். அதெல்லாம் இனிமேல் தான் வரும். இந்த பாருங்கள், அப்படியே ஸ்பீடு காயில் போட்டு ஓடிட்டேன்.
ஏன்னா வந்து கிராவிட்டி காயில் ஒர்க் ஆகலை. இந்த தடவை ஏன்டா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நானே கடுப்பாயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சர்ன்னு ஓடிட்டு அங்கே வந்து பால்டி சவுண்டு அதிகமாக கிடைச்சி அதான் ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. இந்த கேம் வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்து எல்லாருக்கும் போடுறேன். அதனால் பார்ட் 2 லாஸ்ட்டாக வருவான், அதையும் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. இந்த ஸ்பெஷல் வீடியோ என்னன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் மை பர்த்டே, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் ஸ்பெஷல். போன தடவை போட்டு வியூஸ் போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. போன வியூஸுக்கு சப்ஸ்கிரைபர் கூட வரலைங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் கூட ஐயோ சரி விடுங்க, நான் பேசலை. நான் பேசினா பிரச்சனையாகுது. இந்த இடத்துல வந்து நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன், அப்படியே வந்து சில மாதிரி. அது வந்து ஏன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏனென்றால் அர்ஷா வந்து நடுவில் வந்து கோளாறு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவன்கிட்ட வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீக்கேன்டா, ஒழுங்கு மரியாதையே வெளியே ஓடுன்னு கற்றுனேன். அதை பேசிகிட்டு இருக்கும் போது தான் இப்படியே ஸ்டக்காகி நின்றுருந்தேன். அது உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அது வந்து சொல்லலைன்னா ஏன்டா இப்படி அப்படி கட்டிங்கன்னா நான் என்னங்க சொல்கிறது. அதான் நைட்டாக குவாலிட்டி வேறு இல்லை. கீழே எல்லாரையும் சாரா மாதிரியாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். சரசரான்னு வாயில் வருது. இந்த பாருங்கள், இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் திரும்புவேன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியலை. இந்த பக்கத்தில் இருக்கவங்க கூட யாரில் வேணும்னு பார்த்துக்கிட்டு போகிறான் மெண்டலி பையன். ஐயோ சரி ஓகேங்க, இதை வந்து நான் வந்து கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுறேன். ஒரு வழியாக அசைஞ்சாச்சு கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நேராக போய் பார்த்தா இந்த அம்மா வந்து டேஞ்சர்ஸ்ன்னு நம்ம ஸ்பீடு கையில் ஒர்க் ஆகுதான்னு கிராவிட்டி கையில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. அப்படியே அடிச்சு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு பறந்து போயிட்டு மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என்னடா டேமேஜ் எனக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே போகலான்னு பார்த்தா அந்த சீரியல் கீழே இங்கே தாங்க இருக்குது. எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை. நல்ல வேலைங்க, கீழே நேரத்துக்கு நின்றுருந்தா செத்தே போயிருப்போம். நம்ம அங்கெல்லாம் ஜாலியாக எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். எவன் இங்கே ஏற்றி விட்டவன்னு தெரில. ஆனால் என்னையை பார்த்தே அது ஓடி வந்துருச்சா இல்லை எப்படின்னு தான் தெரியலை. ஆனால் அது மேலேயே மாட்டிக்கிச்சு. நான் இங்கே வந்துட்டேன் லிஃப்ட்டுக்குள்ளே டெலப்போர்ட் ஆகி. வந்து இது கொஞ்சம் கவலையான விஷயம் தான் இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் வந்து லூஸ் மாதிரி பேசுவேன், அப்பப்போ கேப் விட்டு நின்றுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னித்து கொள்ளுங்கள். பார்ட் 2ல் இதை விட எப்படி சொல்கிறது, இது திரும்பி வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ரவுண்ட், அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கைஸ். இவன் வேஸ்ட்டு தான் ஜெய்சன் இல்லை ஜேசன். எஸ் செத்துட்டேன். அது வந்து நான் வந்து நிஜமாக வந்துட்டு மாட்டி சாவலை, எனக்கு வந்து கேமு பக் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள் எப்படி லேக் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்க்கல. அது வந்து பார்ட் 2 மேபி பார்ட் 3 போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான், நாளைக்கு வந்து பார்ட் 2 வரும். வந்து ஏன் வரலன்னு ஏன் வைத்தனால வீடியோ வரலன்னு சொல்லிட்டு தனியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். செம்மையாக வாய் வளருது, அதனால் நான் அப்லோட் பண்ணுறேங்க. அது அப்புறமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் தான் கைஸ். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.